வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம விளக்கு பூஜை செய்வோம் இல்லையா? விளக்கு பூஜை செய்யும்போது நம்ம தீபலக்ஷ்மியை, அதாவது விளக்கை நம்ம ஆவாகனம் செய்யணுங்க. தீபலக்ஷ்மியை எப்படி நம்ம ஆவாகனம் செய்வது, அதாவது தீபலக்ஷ்மி ஆவாகனம் செய்யும் முறை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அஸ்மின் பிபி அப்படின்னு சொல்லணும். மகாலட்சுமி ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம இப்படி சொல்லணும்: ஆசனம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆசாமனியம் சமர்ப்பயாமி, வஸ்திரம் சமர்ப்பயாமி, உபவீதம் சமர்ப்பயாமி, ஆபரணம் சமர்ப்பயாமி, கந்தம் அப்படின்னா சந்தனம் சமர்ப்பயாமி, குங்குமம் சமர்ப்பயாமி, புஷ்ப மாலாம் சமர்ப்பயாமி, புஷ்பை சமர்ப்பயாமின்னு புஷ்பத்தை போடணுங்க. அப்புறம் அஷ்டோத்திரம் சொல்லணும். அஷ்டோத்திரம் முடிந்த பிறகு தூபம் தீபம் காண்பிக்கணும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டுங்க. கடைசியில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு குங்குமத்தால் தான் நம்ம அர்ச்சனை பண்ணோங்க. திருவிளக்கு லக்ஷ்மி தாய் இல்லையா? அதனால் திருவிளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் அட்சதை இருக்குது இல்லையா? மஞ்சள் கலந்த பச்சரிசியை கலந்து வச்சுக்கணும். அது அப்புறம் புஷ்பம், சாமந்தி மலர்கள், ரோஜா பூ இதழ்கள் இதை வச்சு நம்ம அர்ச்சனை சொல்லலாங்க. மற்றும் 1008 போற்றிகள் சொல்லணும். அதுக்கப்புறம் 108 அஷ்டோத்திர நாமாவளி நம்ம விளக்கு பூஜைக்கு பண்ணணுங்க சொல்லணும். இது தை வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம இந்த விளக்கு பூஜை வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லது. கோவில்லையும் விளக்கு பூஜை இருக்கும், கோவிலில் கலந்துக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பண்ணினா வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் சேரும். மற்றும் வீட்டில் மனநலமும் மற்றும் குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பம் அமைதி மற்றும் குடும்பம் வளர்ச்சி அடையும், குடும்பம் மேலோங்கி நிற்கும் என்பது ஐதீகம்ங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான விளக்கு பூஜை தீபலக்ஷ்மியை நம்ம ஆவாகனம் செய்கிறோம். அதாவது ஒரு மணப்பலகையில் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தில் வாழை இலையில் அரிசியை பரப்பி திருவிளக்கை வைத்து 5 முகம் ஏற்றணுங்க. நெய் ஊற்றி ஏற்றலாம் வீட்டில், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயும் ஊற்றி ஏற்றலாம். அப்படி இல்லை வாழை இலை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க தாம்பாளம், பெரிய தாம்பாளம் தட்டில் வச்சு நம்ம அந்த விளக்கை அரிசியில் போட்டு நம்ம இந்த விளக்கை வைக்கணும். அம்பாலை வச்சு நம்ம விளக்கு பூஜை செய்யணும். நெய்வேத்தியம் கல்கண்டு, திராட்சை, பழம், பூ, வெற்றிலை பாக்கு மற்றும் பாயசம், சர்க்கரை பொங்கல் எது வேணாலும் நம்மளுடைய விருப்பத்துக்கேற்ப நம்ம நெய்வேத்தியமாக பண்ணலாங்க. மற்றும் பஞ்சபாத்திரம் உதிர்நீர் எடுத்துகிட்டு போகணும். நம்ம கோவிலுக்கு போகிறதா இருந்தால் வீட்லேயும் பஞ்சபாத்திரம் உதிர்நீரில் தண்ணி நிரப்பிக்கணும். அதில் பூக்களை போடணும். அதுக்கு பின்னர் நம்ம தூப தீபம் காண்பிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.